நிலா கிட்ட தன்னோட காதலை சோழன் சொன்னதுமே நிலா சொல்கிற ஒரே வார்த்தை, உனக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. நான் சென்னைக்குன்னு வந்தது உன் கூட வாழ்கிறதுக்கோ உன் வீட்டில் வந்து தங்குறதுக்கோ கிடையாது. நான் வந்தது என்னோட லைஃப்பை, என்னோட வாழ்க்கையை ஒவ்வொரு நிமிஷமும் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு மட்டும்தான். எங்கள் அப்பா சொல் பேச்சை கேட்டு நான் வீட்டிலே இருந்திருந்தா நான் இப்போவுமே ஒரு கோடீஸ்வரி தான். ஆனால் எனக்கு பணம் காசு முக்கியம் கிடையாது. என்னோடய லட்சியம் மட்டும்தான் முக்கியம். அதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து வந்தது. ஆனால் நீ எங்கள் அப்பா மாதிரி அதை பண்ணு, அங்கே போகாத, தனியாக போகாத, நான் கொண்டு வந்து விடுறேன், இதே மாதிரி தான் நீ பண்ணிக்கிட்டே இருக்கிற. இதோட உனக்கும் எனக்கும் எந்த ஒரு உறவும் கிடையாது. நான் இங்கே வந்தது நான் என்னோடய லட்சியத்தை அடைகிறதுக்காக மட்டும்தான். உங்கள் வீட்டில் தங்கி இருந்துட்டு உங்களுக்கு சேவை செய்கிறதுக்கு கிடையாது. என்னால் எவ்வளோ சீக்கிரம் அங்கேருந்து போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் போயிடுவேன். நான் இப்போ போகாமல் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் பல்லவன் மட்டும்தான். இந்த விவாகரத்து வாங்கினதுக்கு அப்புறம் நான் கண்டிப்பாக இங்கே இருக்கவே மாட்டேன். சேரன் கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிவிட்டு இங்கேருந்து போயிடுவேன்னு நம்ம சோழன் கிட்ட சொல்கிறாங்க நிலா. இதை கேட்ட சோழன், நீங்கள் இங்கேருந்து போகணுன்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லைங்க. நீங்கள் இங்கேயே இருங்க. இப்போ இல்லாட்டியும் கண்டிப்பாக உங்களுக்கு என் மேலே காதல் வரதாங்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நிலா ரொம்பவே சிரிச்சிட்டு, என்னது, எனக்கு உங்கள் மேலே காதல் வருமா? எப்படி உங்களுக்கு இவ்வளோ தைரியம் என்கிட்ட இதை சொல்கிறதுக்கு? அதே மாதிரி அதை விட அதிகமாக உங்களுக்கு நிறைய தன்னம்பிக்கை இருக்குதுங்க. வாயை திறந்தாலே வண்டி வண்டியாக போய் சொல்கிற உங்களை நான் காதலிப்பேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ? இப்படியே பகல் கனவு காண்டுட்டே இருங்க. இல்லைனா கனவு கண்டுட்டே அப்படி போய் கடலில் விழுந்துடாதீங்க. ஒழுங்காக வீடு வந்து சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா வீட்டுக்கு கிளம்புறாங்க. நிலா வீட்டுக்கு வந்ததுமே யோசிக்கிறாங்க. இந்த வீட்டை விட்டு போகணுன்னா நம்ம பண்ண வேண்டியது சேரன் அண்ணாவுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அவங்களுக்கு ஒரு கல்யாணம் நடந்தாதான் பல்லவனுமே இன்னொரு அண்ணி வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அங்கேயுமே பாசத்தை காட்டுவான். அப்போ தான் நானும் இந்த வீட்டை விட்டு போனால் பல்லவன் என்ன ரொம்பவே தேட மாட்டான். பல்லவன் ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்படுறான். பல்லவன் மட்டும் இல்லை, சோழனை தவிர இந்த வீட்டில் மற்ற எல்லாருமே நல்லவங்களாக தான் இருக்கிறாங்க. ஆனால் இந்த சோழன் மட்டும் ஏன் இப்படி புழுகு மூட்டையாக இருக்கான் அப்படின்னு சொல்லி கோவப்பட்டுட்டே தூங்குறாங்க. மறுநாள் பாண்டியன் பல்லவன் ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே நிலா போய் நம்ம பல்லவன்கிட்டையும் பாண்டியன்கிட்டையும், சேரண்ணனுக்கு நான் ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன், நம்ம வேணா அந்த வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வரலாமான்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட பாண்டியன், ஆமாம், நம்ம கொஞ்ச நாளாக இந்த பேச்சை விட்டுருந்தோமே, இப்போ எதுக்கு நீங்கள் திரும்ப ஆரம்பிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அண்ணன் எவ்வளோ நாள் தான் இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருப்பாங்க, நம்ம இருக்கிறதோட ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா நல்லது தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே நம்ம பாண்டியன், ஏங்க நீங்கள் விவாகரத்தை வாங்கிட்டா கண்டிப்பாக இங்கேருந்து கிளம்பிடுவீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட நிலாவோ, விவாகரத்து வாங்குறதுங்கிறது எனக்கும் சோழனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்கிறதுக்காக தான். எனக்கும் இந்த வீட்டுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நான் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி நான் இங்கேருந்து போகிறத பற்றி இப்போ யோசிக்கவே இல்லை. எனக்கு அண்ணனுக்கு சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு ஒரு ஆசை. அதனால தான் நான் சொன்னேன். நீங்கள் தான் மேட்ரிமோனியில் பார்த்துருப்பீங்களே, அதில் பார்க்க வேண்டியதானேன்னு சொல்லி பாண்டியன் சொல்கிறாங்க. நிலாவுமே, நான் ஏற்கனவே பார்த்து தான் ஒரு 2-3 ப்ரொஃபைல் வந்து செட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் வேணால் கொஞ்சம் பார்த்து அதில் யார் உங்களுக்கு பிடிச்சிருக்குது, இல்லைனா ஏரியா எதுவும் பக்கத்தில் இருந்தால் நம்ம ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடலான்னு நிலா சொல்கிறாங்க. இப்படி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே சந்தாயாதா சேரண்ணனை தேடி வராங்க. வரவங்க ரொம்பவே அழுதுகிட்டே வராங்க. இதை பார்த்த பல்லவன் எல்லாருமே, என்னங்க ஆச்சு, எதுக்காக இப்படி அழுகுறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க எந்த பிரச்சனையுமே வெளியில் சொல்லாமல் சேரனுங்கன்னே சொல்லி கேட்டுட்ருக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம நிலா எல்லாருமே சேரனை ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க. அவங்க பக்கத்து கடைக்கு தான் போயிருப்பாங்க போலுக்கு. வந்ததுமே, என்னப்பா சந்தா, எதுக்கு நீ இங்கே வந்த, என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே வீட்டில் கல்யாணம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கல்யாணத்தில் சந்தாயாதாவுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. எங்கள் ஊரில் நிறைய பேர் என்னைய ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 பேர்த்த அனுப்பி வச்சுருக்காங்களாம் என்னைய கூட்டிகிட்டு போகிறதுக்காக. எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. என்னை கூட்டிகிட்டு போய் என்னை கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அதே மாதிரி அதுக்கடுத்து வீட்டை விட்டு கூட வெளியில் வர முடியாத சூழ்நிலை ஆகிடும். அந்தளவுக்கு அங்கே கஷ்டமாக இருக்கும். யாருமே கொஞ்சம் படிக்கணும்,
இன்னும் பொட்ட பிள்ளைங்க மேல் மேலும் வளரணுங்கிற மாதிரி எண்ணமே அங்கே கிடையாது. அங்கே போனால் நான் இன்னுமே கஷ்டப்படுவேன்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகுறாங்க. சரி அனிஷங்கன்னு சொல்லி சேரனன் கேட்குறாங்க. பையா தான் என்ன இங்கே அனுப்புனாங்க, வரவங்கள கவனத்தை திசை திருப்பணுங்கிறதுக்காக பையா அங்கேயே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தாயாதா ரொம்பவே அழுகுறாங்க. அப்புறம் நிலா, பல்லவன், பாண்டியன் எல்லாரும் சேர்ந்து தான் சந்தாயாதாவை சமாதானப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் சந்தாயாதா கிட்ட நம்ம நிலா தனியாக பேசுகிறாங்க. பேசும்போது தான் தெரியுது நம்ம சந்தாயாதாவுக்கு சேரன் அண்ணாவை கொஞ்சம் பிடிச்சிருக்குது அப்படின்னும், அதே மாதிரி அவங்களுக்கு இங்கே தங்கி ஒரு நல்ல வேலைக்கு போகணும், மேற்கொண்டு படிக்கணுங்கிற ஆசையும் இருக்கிறத நிலா தெரிஞ்சுக்கிட்டுறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை சேரன் அண்ணா கிட்ட பேச முடியாதுங்கிற ஒரே காரணத்துக்காக சோழனை கூப்பிடுறாங்க நிலா. சோழனுமே ஐயோ இவ்வளோ நேரமும் பேசவே இல்லை காலையிலேருந்து, இப்போவாது கூப்பிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு என்ன நிலா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அதுக்கப்புறம் நிலா, உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒன்றும் எனக்கு ஆசை கிடையாது, இதுதான் நடந்த விஷயம்னு சொல்லிட்டு சந்தாயாதா சொன்ன எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அதே மாதிரி சந்தாயாதாவுக்கு நம்ம சேரனவை பிடிச்சிருக்குங்கிற விஷயத்தையுமே சொல்கிறாங்க. இதை கேட்ட சோழனுமே இது ரொம்பவே நல்ல விஷயமா இருக்குதே, சரி அதுக்கான ஏற்பாடு பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொல்கிறாங்க. அதை கேட்ட நிலா, எப்படி ஏற்பாடு பண்ண முடியும், அதுக்கு சேரனை சம்மதிக்கணுமே, அண்ணனை சம்மதிக்க வைக்கிறது என்னோட பொறுப்பு, நீங்கள் இவங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கிட்ட போகிறாங்க. பாண்டியன் கிட்டேயுமே எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. அதுக்கு பாண்டியனுமே நிஜமாவே அவங்களுக்கு அண்ணனை பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாடா பிடிச்சிருக்கு அப்படின்னு சோழன் சொல்கிறாங்க. இதுக்கு மேலே நான் உன்னை நம்ப தயாராகவே கிடையாது, நான் நேராக போய் நிலா கிட்ட கேட்டே தெரிஞ்சுக்கிறேன்னு பாண்டியன், பல்லவன் 2 பேருமே கிளம்பி நம்ம நிலா கிட்ட வராங்க. டேய் உங்களெல்லாம் நான் நம்புங்கன்னு சொல்லவே இல்லைடா, ஆனால் இனி இந்தளவுக்கு கேவலமாக நடத்தாதீங்க அப்படின்னு புலம்பிட்டே பின்னாடி போகிறாங்க. பாண்டியன், பல்லவன் 2 பேருமே நிலா கிட்ட கேட்குறாங்க, என்ன நீ சோழன் சொன்னதெல்லாமே உண்மையா, நிஜமாவே சந்தாயாதாவுக்கு நம்ம சேரனவை பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் எனக்கு தெரிஞ்சு அதே தான் இருக்கும், நீ வேணுன்னா பேசிப்பாருன்னு பல்லவனை சொல்கிறாங்க. பல்லவனுமே நம்ம சந்தாயாதா கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு நிஜமாவே எங்கள் அண்ணனை பிடிக்குமான்னு சொல்லிட்டு. அதுக்கு சந்தாயாதாவுமே வெக்கப்பட்டுட்டு ங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட பல்லவனுக்கு ரொம்பவே சந்தோஷம். எங்கள் வீட்டுக்கு இன்னொரு அண்ணி வர போகிறாங்கன்னு சந்தோஷப்படுறாங்க. இதை கேட்ட சோழன், நீ இப்படி தாண்டா சந்தோஷப்படுவ, ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எப்படியும் சேரணுன்னா கூட சேர விடாமல் தான் நீ வைக்க போகிற, அதுக்கு ஏண்டா இவ்வளோ சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கிறாங்க. இப்போ நம்ம சந்தாயாதாவுக்கு நம்ம சேரனனை கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னா இவங்களுக்கும் அந்த வீட்டில் பார்க்குற அந்த கட்டாய கல்யாணம் நடக்காது. இவங்களை தேடி வரவங்களுக்கும் இவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா விட்டுட்டு போயிடுவாங்க. அதனால் நம்ம சீக்கிரமாகவே இந்த கல்யாண ஏற்பாடை பண்ணணும்னு சொல்கிறாங்க சோழன், அதுக்கப்புறம் நிலா 2 பேருமே. நிலா அமைதியாக சேரனண்ணா கிட்ட போய், அண்ணே நான் ஒன்று சொல்லுவேன் நீங்கள் கேட்பீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு சேரனனும், நீ கேட்டு நான் என்னப்பா இல்லைங்கிறேன், என்னன்னு சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நிலாவுமே, இல்லைண்ணே நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கோம், நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. என்னப்பா அவசரம், நான் தான் இப்போதைக்கு எனக்கு பொண்ணு பார்க்க வேண்டான்னு சொன்னேன்ல அப்படிங்கிறாங்க. நிஜமாலே இந்த பொண்ணை பார்த்தா உங்களுக்கும் பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. அப்படி யாருப்பா அந்த பொண்ணு அப்படின்னு நம்ம சேரனன் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உள்ளேருந்து நம்ம சந்தாயாதாவை கூப்பிட்டு வந்து காமிக்கிறாங்க. இதை பார்த்த சேரனன் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சேரனன் சிரிச்சே சம்மதம் சொன்னதை பார்த்த சோழன் சீக்கிரமாகவே கல்யாண ஏற்பாடை பண்ணிட வேண்டியதான்னு சொல்கிறாங்க. சந்தாயாதா அதுக்கப்புறம் நம்ம சேரனன்னா 2 பேரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள்.